அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை தினம். பிரவீன் பூர்வாத்தில் வந்து இப்போ செகண்ட் பேப்பரில் பார்ட் 3 ரொம்ப ஆதிக்கால் தக்கில் போட்டுட்டு வரோம். இன்றைக்கி வந்து 14 பார்க்குறோம். இது சரவண இந்திகையில் நடத்திட்டு இருக்கோம். 446 महादेवी वर्मा का जन्म 1907 में उत्तर प्रदेश में हुआ. महादेवी वर्मा வந்து அவருடைய பிறப்பு வந்து 1907ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். आधुनिक काल को कवयित्री में उनके महत्वपूर्ण स्थान है. இவர் வந்து ஆதுனிக் அப்படின்னா வந்து இவர் வந்து நவீன கவிஞர்கள் வந்து அவருக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. நீகார், ரஷீம், நீரஜா, சாந்திய கீத், யாமா, தீப்சிகா ஆதி உன்கி ரச்சனாயம். இவருடைய படைப்புகள்லாம் இதெல்லாம் வந்து இவர் வந்து இயற்றிய படைப்புகளாகும். யாமா के लिए उनको 1983 में ஜான்பீட் புரஸ்கார் மிலா है. இவர் வந்து இந்த யாமா என்ற வந்து அந்த கவிதையில் வந்து அந்த உன்கா 1983 வந்து ஞான்பீட் அந்த புரஸ்கார் விருது வந்து கிடைத்தது. இந்த இலக்கியத்தில் வந்து இந்த இதில் வந்து அவருக்கு வந்து கிடைத்தது. महादेवी ने मुक्तक रूप में काव्य सृजन किया. அவர் வந்து சுதந்திர வடிவத்தில் வந்து கவிதையை படைத்தார். காவியம் அப்படின்னா கவிதைன்னு அர்த்தம். சுதந்திரமாக அந்த பாடல் வந்து அந்த அளவுக்கு இருந்த சுதந்திர கவிதையில் படைத்தார். இன்கே கீதோமி விறகு விஜேதா அவர் துக்கு கோ தீவிர அனுபூதிகை. அவரது பாடல் வந்து பிரிவினையும் சோகமும் நிறைந்த பாடல்களாக இருந்தன. இஸ்லியே உன்கோ ஆதுனிக் மோரா கஹா ஜாத்தாகை. இஸ்லியே அதனால் வந்து அவர் வந்து நவீன ஆதுனிக் அப்படின்னு நவீன மோரா என்று அவர் அழைக்கப்படுகிறார். உன்கி பாஷா சரஸ் மதுர் और பிரபசாலி. அவருடைய மொழி வந்து ரொம்ப வந்து இனிமையாகவும் இருந்தது. சரஸ் அப்படின்னா எளிமைன்னு அர்த்தம், எளிமையாகவும் இருந்தது. மதுர்னா இனிமைன்னு அர்த்தம். அவர் வந்து இனிமையாகவும் இருந்தார். அந்த இதில் வந்து அவர் எழுதுகிற பாடல்லே வந்து மக்களை வந்து அவர் கவரப்பட்டார், மக்களால் அவர் கவரப்படுகிறார். பிரபாபசீலா அப்படின்னா வந்து கவரப்படுகிறார். அவர் பாடல் வந்து மக்களுடைய மனதில் வந்து ஈர்க்கப்பட்டது. உஸ்மே சன்ஸ்கிருத் கே தஸ்மம் சப்தம் கா அதிக பிரயோகிகை. அவருடைய பாடல் வந்து உண்மை வந்து சமஸ்கிருத மொழியில் தான் வந்து அதிகமாக அந்த வார்த்தைகள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தினார். பிரயோக் அப்படின்னா பயன்படுத்தினார். கவிதா லிக்கினே கிசிக்கு லியே ஃபேஷன். அவர் எழுதிய வந்து கவிதையில் வந்து ஒரு ஃபேஷனாக இருந்ததுதான். வந்து கவிதா அப்படின்னா கவிதைன்னு அர்த்தம். அவர் மொழிகள் வந்து அவர் எழுதப்பட்ட பாடல் வந்து ஒரு ஃபேஷனாக எழுதினார். கிசிக்கே லியே தன் கமானே கா மார்க மகர் மகாதேவி காலியே தப்சையா தா. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டைலாக வந்து அவர் எழுதுவார், அது ஒரு ஃபேஷனாக வச்சு எழுதுவாராம். கிசிக்கே இல்லையே வந்து மற்றவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமானே அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பணம் சம்பாதிக்கிறது. தன்னா பணம்னு அர்த்தம். பணம் சம்பாதிப்பதற்காக அதை வந்து அதை வந்து மனதில் வச்சு என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த கவிதை வந்து நிறைய பேர் வந்து எழுதுகிறார்கள். மகாதேவிக்கே லியே தப்சையா அப்படின்னா அவர் வந்து இது வந்து ஒரு தவமாகவே நினச்சி அவர் வந்து பல கவிதைகளை வந்து இயற்றினார். மகாதேவி குஷல் கத்திய லேக்கிகா பி தி. வந்து மகாதேவி ஒரு திறமையான உரைநடை எழுத்தாளராக இருந்தார். கத்திய அப்படின்னு லெசன் உரைநடை தான் வந்து கத்தியன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஒரு திறமைசாலியாக எழுதுறதுல வந்து ஒரு திறமைசாலியாக இருந்தார். உன்கே சப்த சித்திர அத்தியந்து சர்ம சப்தர்ஷி होते हैं.
அவர் இந்த அவருடைய சப்த அப்படின்னா வந்து அவருடைய சொற்கள் வந்து அவருடைய சொற்கள் வந்து வார்த்தை வந்து படங்களை வந்து மனதை வந்து தொடுமா, படத்தில் இருக்கிற மனதை வந்து தொடுற அளவுக்கு வந்து அந்த வார்த்தைகள் இருக்கும். மகாதேவி ஜி கவிதாமி உன்கா அப்புனா துக்குகே அவருடைய பாடல் வந்து அவரை வந்து அப்புனா துக்கு அப்படின்னா சொந்த சோகத்தையும் சோகத்தை வந்து காட்டுற மாதிரி தான் அவருடைய பாடல்கள் வந்து இருக்கும். அவர் மற்றும் கத்தியமே பூரே சமாஜிக்கு பேத்தினா அவர் யாக்குல்தா ஹே அவருடைய பாடல்கள் வந்து சோகத்தை இருக்கும். உரைநடை முழு சமூகத்தையும் வலிமையும் கவலையும் வந்து கொண்டுள்ளது. சமாஜ் அப்படின்னா வந்து சமூகம்னு அர்த்தம். அது வந்து பேத்தினா அப்படின்னா வந்து வலிமையும் அதே போல் கவலை வந்து கொண்டுள்ளதாகவும் இருக்கின்றன. கியா குல்தா அப்படின்னா வந்து கவலை இருக்கிற மாதிரி அந்த பாடல்கள் வந்து இருக்கும், வலிமையும் கவலையும் இருக்கும். மகாதேவி பிரயாகு மகிழா வித்யா பீட்டு கி பிரதன் அத்தியாபிகா பிக்காத்தே அவர் வந்து மகாதேவி வந்து அவர் வந்து மகிழா வித்யாபீடத்தில் வந்து அதில் வந்து அவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தார். பிரதன் அத்தியாபிகா அப்படின்னா அந்த இதில் வந்து அந்த வித்யா அப்படின்னா வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அவர் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தார். குச்சு சமய தக்கு சாந்த் பத்திரிகாத்தா சம்பாதிக்கித்தா பி ரஹி அப்புறம் தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சில காலம் வந்து சில காலம் வந்து வரைக்கும் வந்து சாந்தி பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் வந்து அவர் வந்து ஆசிரியராக பணி செய்தார். 1987 மே உன்கா நிதன் ஹுவா அவர் 1987 மறைந்தார். நன்றி, தன்யவாத்.